தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஜெயலலிதா குறித்த தகவல்களை இன்னும் அரசாங்கமோ அப்பலோ நிர்வாகமோ ஊர்ஜிதப்படுத்தவில்லை. அதிமுக கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது என்று, தலைமை செயலக கொடி அரைக்கம்பத்தில் பறக்கிறது என்று செய்திகள் ஏற்கனவே வந்தன. ஆனால் தற்போது அவை மீண்டும் அந்த கொடி முழுமையாக ஏற்றப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றன. தமிழக பொறுப்பு ஆளுநரோ அல்லது அப்பலோ நிர்வாகமோ இன்னும் எந்த தகவலையும் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. மேலும் சிகிச்சைகள் தொடர்கிறது என்று அப்பலோ தரப்பில் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அப்பலோவின் சங்கீதா ரெட்டி அளித்த பேட்டியிலே, தனியார் தொலைக்காட்சியில் அளித்த பேட்டியில் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை தொடர்கிறது என்று அறிவித்திருக்கின்றார். அதோடு அப்பலோ நிர்வாகம் ஆண்டவன் தான் ஜெயலலிதாவை காப்பாற்ற வேண்டும், தொடர்ச்சியாக சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள தமிழகத்திலிருந்து எமது செய்தியாளர் விஜி எங்களோடு தற்பொழுது இணைப்பில் இருக்கின்றார். வணக்கம் விஜி. வணக்கம் விஜி, ஏன் இவ்வாறான முன்னுக்கு பின் முரணான செய்திகள் வருகின்றன? என்ன காரணம்? ஏன் இதனை அதிமுக தலைமை அகத்திலேயே அரைக்கம்பத்தில் கொடி பறக்க விடப்பட்டதாக ஏற்கனவே ஊடகங்கள் அறிவித்தன. ஏன் இவ்வாறான வதந்திகள் வருகின்றன? என்ன காரணம்? கண்டிப்பா இப்ப முதலமைச்சர் மிக மோசமான கவலைக்கிடமாக இருக்குங்கிற தெரிவிச்சதுல அதிமுக தொண்டர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கூட்டம் சூழ ஆரம்பித்தது. இந்த நிலையில அங்க ரொம்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த அறிக்கை வெளியிடப்படும் என்று அப்பலோ நிர்வாகம் தெரிவித்திருந்த நிலையில் இங்க இருக்கக்கூடிய முக்கிய தொலைக்காட்சிகளாக, பிரதான தொலைக்காட்சிகளாக இருக்கக்கூடிய செய்தி சேனல்கள் என்ன பண்ணிட்டாங்க, பிரேக்கிங் நியூஸ் போட்டு முதலமைச்சர் உயிர் பிரிந்தது அப்படின்னு முதலாக தந்தி தொலைக்காட்சி அடித்தது. அதை தொடர்ந்து பிற அடுத்தடுத்த தொலைக்காட்சிகள் செய்தியை வெளியிட அடுத்த கட்ட நகர்வாக அப்பல்லோவிலிருந்து அவசரமாக இன்றொரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் இருந்ததாக வெளியிட்ட செய்தி உண்மை இல்லை எனவும், அதிக எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் முதல்வருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் எனவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இதுல அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வ தகவலாகவும் இது வெளியிட்டிருக்குது. அதன் செயல் இயக்குனர் சங்கீதா ரெட்டியும் தனியார் தொலைக்காட்சிக்கு தற்போது பேட்டியும் அளித்துள்ளார். இந்த கூட்டத்துல அங்க இருக்கக்கூடிய பரபரப்பான சூழல், இந்த மாதிரி ஒரு அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோடனே தொண்டர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுக ஆரம்பிச்சனே அங்க இருக்கக்கூடிய தலைமை கழகத்துல கொடி இறக்கி பறக்கப்பட்டது. அதன் பின்பு அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் உயிருடன் தான் இருக்கிறான்னு மகிழ்ச்சியுடன் திருப்பி கொடி அதிமுக தலைமை கழகத்துல மேல் உயர்ந்து பறக்க விடப்பட்டது. அதே போன்று தலைமை செயலகத்திலும் பறக்க விடப்பட்டது. அனுஷ், அடுத்தது, இவ்வாறான ஒரு முக்கியமான முதலமைச்சரினுடைய இறப்பு அல்லது அவருடைய நோய் தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை ஏன் வெளியில் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இல்லையா? ஏனெனில் எம்பிமாருக்கே தெரியுதில்லை, மினிஸ்டர்மாருக்கே இது என்ன விஷயம் என்று தெரியாமல் இருக்கிறது. என்ன காரணம்? ஏன் இவ்வாறு? கண்டிப்பா இப்படி ஒரு கேள்வி பொதுமக்கள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எழுந்துகிட்டுதான் இருக்கு. இதன் முக்கிய காரணம் என்னவா படுதுன்னா, ஏற்கனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்காம, அதாவது கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்காம எந்த ஒரு அறிக்கையும் ஆகட்டும், எந்த ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் வர்றதுன்னா கூட வராம தான் அந்த கட்சிக்கு உண்டான ஒரு பெயராவே இருந்துகிட்டு இருக்கு. அதிமுகவில் ஜெயலலிதா கையெழுத்து இடாம எந்த இதுவுமே வராது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் பல பறையா இருந்தாலும் கூட அப்படி ஒரு செயல் திட்டம் அந்த கட்சிக்கான ஒரு வடிவமைப்பாகவே இருந்துகிட்டு இருந்துன்னே சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அந்த சூழல்ல அங்கேயும் யாருக்கும் தகவல்கள் சரியா வெளிக்கொண்டாராம யாருக்கும் சொல்லப்படாமல் இருப்பதுதான் ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை. இப்ப தற்போது செய்தி மாற்றி இப்படி இறந்து விட்டதாக வெளியிட்ட செய்தி கூட ஒரு காரணம், முக்கிய காரணம் அதுவாகவே இருக்கலாம். ஒரு உண்மைத்தன்மையற்ற ஒரு குழப்பமான ஒரு சூழலே அங்க நிலவுகிறதுக்கு கடந்த 2 மாத காலமாக முதலமைச்சர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அப்பல்லோ நிர்வாகம் மட்டுமே அவருடைய உடல்நிலை குறித்தோ மருத்துவர்கள் குழு குறித்தோ என்ன மருந்து என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படுகிறதுங்கிற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குதோ விழுந்து இதுவரைக்கும் தலைமை கழகத்தின் ஒரு அமைச்சரோ அதுல அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அவை கழக தலைவரோ யாருமே இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவுமே வெளியிடாதது காரணமும் இதுவாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்பொழுது மத்திய அரசு இது தொடர்பாக தற்போது இருக்கின்ற தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி கொண்டிருக்கிறது, அல்லது மத்திய அரசு தமிழக அரசாங்கத்தினுடைய விடயங்களை கைப்பற்றிவிடும் என்ற ஒரு அச்சம் இங்குள்ள அமைச்சர்கள் மத்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அது என்ன பிரச்சனை? அது கண்டிப்பாக அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு
இது எல்லாத்துக்கும் எழக்கூடிய ஒரு கேள்விதான். என்ன சூழல் என்றால், ஏற்கனவே முதலமைச்சர் நலமுடன் இருக்கும் போதே அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தற்போதும் நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் பிரதான இதுவாக மருத்துவர் சசிகலா, இளவரசி பிரபாகரன் உட்பட இப்படி ஒவ்வொருத்தர் மேலையும் இருந்து நடந்து வந்துகிட்ட இந்த சூழல்ல ஏற்கனவே அவங்க இதை எதிர்த்தோ இல்ல மத்திய அரசுடைய முக்கியமான ஒரு மசோதாக்கள் பாஸ் ஆகும் போது கூட அவங்க நாடாளுமன்றத்துல அதிமுக சைடு எதுவுமே பேச முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்துகிட்டே இருக்காங்க. இந்த சூழல்ல மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதிமுக சைட்ல இருந்து வரக்கூடிய நாடாளுமன்றத்துல குளிர்கால கூட்டத்தொடர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதிமுக சைட்ல இருந்து எந்த ஒரு ரூபாய் நோட்டு பிரச்சனையாகட்டும், தமிழகத்துல இப்ப பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அதோட சேர்ந்து இன்றைக்கு முதலமைச்சர் காலமானாருங்கிற பிரச்சனையும் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழல் உருவாக ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அதிமுக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு. அடுத்த முதல்வர் யாருங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு. இதுல மத்திய அரசு ஆளுநர் தலையிடணுங்கிற அவசியமே இல்லைன்னு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி வரும்போது ஆளுநர் தான் அறிக்கையை விடுவாரு, அடுத்தது ஆளுநர் சொல்லுவாரு அப்படிங்கிற மாயமான ஒரு தோற்றத்தை மத்திய அரசு இங்க முனைக்க முற்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்கட்சிகளாகட்டும் மற்ற தமிழக அரசியல் கட்சிகள், பத்திரிகையாளர்கள் கூட குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர். மிக நன்றி விஜி, நன்றி உங்களுக்கு, வணக்கம். அது விஜி தமிழகத்திலிருந்து அங்குள்ள நிலவரங்கள் தொடர்பாக எடுத்துரைத்தார். இப்பொழுது அப்பலோ நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வருக்கு அதிமுக்கியமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல வைத்திய நிபுணர்கள் முக்கியமான சிகிச்சைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனைகளை எல்லோரும் மேற்கொள்ளுமாறு அப்பலோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதோடு ஆண்டவன் காப்பாற்ற வேண்டும் என்று அப்பலோ நிர்வாகம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தெரிவித்திருக்கிறது. அடுத்து, தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதனால் தற்பொழுது அவர் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக இந்து பத்திரிகையின் இணை ஆசிரியர் கே வெங்கட்ராமன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறார். அவங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மிக மோசமான நிலையில் தான் இருக்கிறதா தெரிய வருகிறது. அப்போலோ நிர்வாகமே நேற்றிலிருந்து அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு மிக மோசம் அடைந்திருப்பதாக அவர் மட்டும் இல்ல, லண்டன்ல இருந்து வந்த டாக்டர் ரிச்சர்ட் பீல் அவர் கூட இதையே சொல்லியிருக்கிறாரு. மிக அபாயகரமான கட்டத்தை நோக்கி அவங்க போயிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அந்த தீவிர சிகிச்சைகள் இன்னும் நடக்குது. சர்வதேச அளவில் சர்வதேச தரத்திலான சிகிச்சை அவளுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய அடிக்கோடிட்டு சொல்லுறத பார்த்தா அவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், அதாவது மிக மோசமான நிலையில இன்னும் இருக்கிறதா தான் தெரியுது. தொண்டர்கள் மத்தியில ஒரு கலக்கம், பதட்டம் இன்னும் இங்க அதிகமாகவே இருக்குது. இரவிலிருந்தே அங்க பாதுகாப்பு அதிகப்படுத்திட்டாங்க. மிகுந்த காவல்துறையில இருக்கிற சட்டம் ஒழுங்கு தவிர மற்ற துறைகள், குற்றவியல் இல்ல அவங்க அது போன்ற வேறு பணிகளில் இருக்கும் காவலர்கள், அதுல உயர் அதிகாரிகள் எல்லாரையும் இன்னைக்கு காலையில 7 மணிலிருந்தே பணிக்கு வர சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள், எல்லை பகுதிகள், முக்கிய நகரங்கள் எல்லா இடத்துலையும் போலீஸ் பாதுகாப்பு இப்போ பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவைப்பட்டால் மத்திய அரசாங்கத்துடைய துணைப்படைகளும் தயாராக இருக்கிறது. அப்படி ஒரு நிலைமை இங்க இருக்கு. கடந்த காலங்களில் மிகப்பெரிய தலைவர்களுடைய அவர்கள் குறித்த ஒரு துயரமான செய்தி வந்தால் இங்க சில நேரத்தில் வன்முறையும், சிலருக்கு அந்த ஒரு பல லட்சம் தொண்டர்கள் கூடும் இடத்தில் பதட்டம் அதிகரித்தது. அதனால ஏற்படும் சில வன்முறை சம்பவங்கள், அசம்பாவிதம் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இதே மனதில் கொண்டுதான் காவல்துறை முன்ஜாகிரதை நிமித்தமாக இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒருவருக்கு இவ்வாறு 2 மாதங்களாக தொடர்ச்சியாக வைத்தியசாலையில் வைத்திருப்பது பல சந்தேகங்களை வித்திட்டு இருக்கிறது. ஏற்கனவே அவருடைய உடல்நிலை மிக மோசமாக போய்விட்டது, இது எப்போதில்லை முன்னவே நடந்து விட்டது என்று போன்ற ஊகங்கள் உடனடியாக வந்திருக்கிறது. இதில் உண்மை எதுவும் இருக்கிறதா? இதுல அவ்வளவு தீவிரமான ஆராய்ச்சி வேண்டிய முதலில் அவர்கள் ஒரு வைத்தியசாலை தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் 1-2 நாட்கள் அவருக்கு மிக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் அப்போது இருந்த அவருடைய சுவாச பையில் இருந்த தொற்று நோய் ஒரு 15-20 நாட்களுக்கு பிறகு ஓரளவுக்கு அடக்கப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு அவருக்கு மூச்சு விடுவதற்கான கருவிகள் எல்லாம் பொருத்தப்பட்டு அவர் ஓரளவுக்கு தேறி வந்தார். கடந்த 10 நாட்களுக்கு முன்னாக அவர் 1 வாரம் அல்லது 10 நாட்களாக அவர்
தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வெளியே வந்து தனி அறைக்கு வந்து விட்டார். அதனால ஒரு முன்னேறி வரும் தேறி வரும் நேரத்தில் இது எதிர்பாராத அசம்பாவிதமாகத்தான் எல்லாரும் பார்க்கிறார்கள். மருத்துவர்களே அதைத்தான் சொல்கிறார்கள். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செட்பேக், எதிர்பாராத பின்னடைவு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால இது உண்மை நிலை என்னன்னா, முதலில் மோசமாகவும் பிறகு அவர்கள் ஓரளவுக்கு உடல் நலம் தேறியும் இப்போது மீண்டும் ஒரு பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் எந்த கட்டத்தில் அவர் மிக அபாயகரமான இடத்தில் இருந்தார் என்று இதற்கு முன்னர் கூற முடியல. ஆனால் தற்போதைய நிலை அபாயகரமான கட்டம் என்று தெரிகிறது. துரதிருஷ்டவசமாக ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அதுக்கு அடுத்தபடியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும்? முக்கியமாக அவருடைய கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலையே கூடுகிறார்கள். தேவை ஏற்படின் அவர்கள் அவருக்கு பின்னர் இன்னொருவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கும்படி அவரிடம் இருக்கிறது. இன்றைய நிலையில் பார்த்தால் இப்போது முதல்வருடைய இலாக்காக்களை கவனித்துக் கொண்டிருக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது. அவர் பெயர் முன்மொழியப்பட்டால் அவர் அடுத்த முதல்வராக பதவியேற்க தயார் நிலையில் இருப்பார் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது இந்து பத்திரிகையின் இணை ஆசிரியர் கே வெங்கட்ராமணன் கருணாகரனுக்கு வழங்கிய செவி அது. அடுத்து, முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அப்பலோ மருத்துவர்கள் இப்பொழுது அறிவித்துள்ள நிலையில் அனைத்து காவல் பிரிவினரும் காவல் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர் ஜோர்ஜ் உத்தரவிட்டிருக்கிறார் என்று தற்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது. இதோடு இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து உடனுக்குடன் நாம் தமிழக நிலவரங்கள் தொடர்பாக செய்திகளை நேயர்களுக்கு தருவோம். வணக்கம்.